ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். 4, 5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ போட்டும் வியூஸ் அவ்வளோவா போகாதனால கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறியா இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஸ்டோரியை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க ஸ்டோரியும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அதையும் பாருங்கள். பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் உணர்விலே கலந்தவரே எபிசோடு 5. திருமணத்திற்கு தன்னுடைய மகள் ஆதிரா சம்மதம் தெரிவித்திருக்க, அலுவலக பணிகளை எல்லாம் தூக்கி தூர வைத்துவிட்டு கல்யாணத்திற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார் கண்ணன். இண்டஸ்ட்ரியல் முழுவதும் பிரகாசத்தின் மகனுக்கும் எம்.டி. மகளுக்கும் தான் திருமணம் என்று தெரிந்திருந்தது. அதே சமயம் 2 நாள் தன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்காக விடுமுறை எடுத்துவிட்டு கண்ணனிடம் சொல்லிவிட்டு குடும்பத்தோடு சென்று இருந்த பிரகாசம் அன்றுதான் பணிக்கு திரும்பி வந்தார். பிரகாசம் அலுவலகத்திற்குள் நுழைந்ததும் அத்தனை ஆட்களும் எழுந்து நின்று வணக்கம் சொல்ல, பிரகாசத்திற்கு ஒரு நிமிடம் அதிர்ச்சியாக இருந்தாலும் மறு நிமிடமே புரிந்தது. அனைவருக்கும் விஷயம் தெரிந்திருக்கும் போல. அதனால்தான் இந்த திடீர் மரியாதையெல்லாம் என்று நினைத்தவர் அனைவரையும் பார்த்து கொண்டு தன்னுடைய கேபினுக்குள் சென்றார். கேபினுக்கு சென்றவர் உள்ளே நுழைய, அதற்குள் அங்கு வந்த மேனேஜ்மென்ட்டில் இருக்கும் டைரக்டர்களில் ஒருவர் சார் வணக்கம் என்று சொல்ல, திரும்பி பார்த்த பிரகாசம், என்ன இது டைரக்டர் வந்து நமக்கு வணக்கம் சொல்றாரு என்று நினைத்தார். குட் மார்னிங் சார், சொல்லுங்க சார் என்று பிரகாசம் சொல்ல, சார் உங்களுடைய கேபின் வேற பக்கம் மாத்தியாச்சு. எம்.டி. சார் உங்களை இந்த கம்பெனியில் எந்த போஸ்டிங்க்கு வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்க சொன்னார். உங்களுக்கு என்ன வேணும்னு கூட இருந்து என்னைய பார்த்து அதை ரெடி பண்ணி தர சொன்னார் என்று அந்த டைரக்டர் சொன்னார். ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். இருக்கிற போஸ்டிங்லே இருக்கிறேன். நீங்க போய் இதுக்காக எல்லாம் என்று பிரகாசம் கேட்க, சார் நான் என்ன சார், நான் இந்த கம்பெனியோட டைரக்டர்ல ஒருவர். நீங்க எம்.டி. சாரோட சம்மந்தி. உங்களுக்கு தேவையான வேலைகளை செய்து தருவது தான் சார் எங்க வேலை என்று அந்த டைரக்டர் சொன்னார். சார் விடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் எம்.டி. சார்கிட்ட பேசிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ப்ளீஸ் சார் என்று சொல்லிவிட்டு பிரகாசம் அங்கிருந்து நகர்ந்தவர் நேரடியாக எம்.டி. ரூமின் அருகில் வந்து அவருடைய பி.ஏ. மாறனின் அறைக்கு முன்னே வந்து நின்றார். எஸ்கியூஸ் மீ சார் என்று வெளியே இருந்து குரல் கொடுக்க, மாறன் தன் கண்ணாடியை சரிபார்த்து கொண்டு எழுதி கொண்டிருந்தவர் நிமிர்ந்து பார்க்காமலே குரல் கொடுத்தார். எஸ் கமின் என்று குரல் கொடுக்க, பிரகாசம் உள்ளே நுழைந்து அவரின் முன்பே வந்து நின்று, குட் மார்னிங் சார் என்று பிரகாசம் சொல்ல, குட் மார்னிங் என்று சொல்லிக்கொண்டே மெதுவாக நிமிர்ந்து பார்த்த மாறன் சற்றென்று எழுந்து நின்றார். சார், பிரகாசம் சார் நீங்களா? குட் மார்னிங் சார் என்று மாறன் மரியாதையாக சற்று தன்னுடைய சேரில் இருந்து எழுந்து வந்து பிரகாசத்தின் முன் நிற்க, ஐயோ மாறன் சார் நீங்களுமா என்று பிரகாசம் சொல்ல, என்ன சார், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்று மாறன் கேட்க, சார் நீங்க எல்லாம் என்ன சார் தப்பு பண்ண போறீங்க? எனக்கு இப்போ ஆஃபீஸில் இருக்கிற எல்லோரும் திடீர்னு மரியாதை கொடுக்கறது தான் ஒரு மாதிரியா இருக்கு. அதை பற்றி எம்.டி. கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன் என்று பிரகாசம் சொன்னார். சார் என்ன சார் இது, நீங்க எம்.டி.க்கு ஈக்குவலான ஆள் சார். நீங்க ஆதிரா மேடமே உங்களுடைய மருமகளாக போறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லோருமே மரியாதை கொடுக்கறது தானே சார் நியாயம். நேத்து வரைக்கும் நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கலாம். ஆனால் இனிமே நீங்களும் எங்களுடைய முதலாளி தான். அப்படி இருக்கும்போது இது எல்லாம் சாதாரணம் சார். அதுவும் இல்லாம கம்பெனி சார்பாக ஏதாவது முக்கியமாக பண்றதா இருந்தா உங்ககிட்ட சஜெக்ஷன் கேட்டு பண்ண சொல்லி எம்.டி. நேற்று முந்திய நாளே ஆர்டர் போட்டுட்டார் சார் என்று மாறன் சொல்ல, பெருமூச்சு ஒன்றை விட்ட பிரகாசம் மாறனை பார்த்து கேட்டார். சார் நான் கொஞ்சம் எம்.டி. சாரை பார்க்கணும். நீங்க பர்மிஷன் கொடுக்குறீங்களா என்று பிரகாசம் கேட்க, சார் என்ன சார் என்கிட்ட போய் எம்.டி. சாரை பார்க்கறதுக்கு நீங்க பர்மிஷன் கேட்குறீங்க? இனி நீங்க எப்ப வேணும்னாலும் சாரை பார்க்கலாம். என்கிட்ட எல்லாம் நீங்க இனிமே எதுக்கும் பர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை. இது உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய ஆபீஸ் என்று சொல்ல, கிட்டத்தட்ட விரக்தி அடைந்து விட்ட பிரகாசம் உடனடியாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைத்தவர், அந்த பெருமைகள் எல்லாம் அவ்வளவாக விரும்பாதவர், சார் எம்.டி. சார் என்று பிரகாசம் கேட்க, ஜஸ்ட் நீங்க வரத்துக்கு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் எம்.டி. ரூமுக்கு வந்தார் என்று மாறன் சொன்னார். ஓகே சார், தேங்க்யூ. நான் போய் எம்.டி. சார் கிட்ட பேசிட்டு அப்புறம் உங்களை வந்து பார்க்கிறேன் என்று சொன்ன பிரகாசம் பி.ஏ. அறையிலிருந்து வெளியேறியவர் எம்.டி. கண்ணன் அறைக்கு முன்னே வந்து நின்று கதவுகளை தட்டினார். எஸ்கியூஸ் மீ சார் என்று குரல் கொடுக்க, சற்றென்று கேமராவின் வழியாக உள்ளே இருந்த மானிட்டரை பார்த்தவர் வெளியே வந்து நிற்பது பிரகாசம் என்று தெரிந்ததும் அவசரமாய் குரல் கொடுத்தார். அட சம்மந்தி உள்ள வாங்க என்று கண்ணன் குரல் கொடுக்க, பிரகாசம் உள்ளே நுழைந்தவர் குட் மார்னிங் சார் என்று பிரகாசம் சொல்ல,
முகம் முழுவதும் மகிழ்ச்சியோடு கண்ணன் சொன்னார். வெரி வெரி குட் மார்னிங் சம்மந்தி. என்ன இன்னும் பர்மிஷன் கேட்டுட்டு ரூமுக்குள்ள வந்துட்டு இருக்கீங்க? இந்த கம்பெனிய பொறுத்தவரை, இந்த ஆஃபீஸ பொறுத்தவரை இனி நீங்க எந்த விதமான பர்மிஷனும் கேட்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேனே. இது இனிமே உங்க ஆஃபீஸ் சம்மந்தி. நீங்க இங்க வேலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நிச்சயமா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த கம்பெனியில் என்ன போஸ்டிங் வேணுமோ, இல்ல என்னுடைய எம்டி போஸ்டிங் வேணும்னாலும் சொல்லுங்க. நான் கொடுத்துட்டு நிம்மதியா என் மகளுடனும் இருக்கிறேன். எனக்கு அவங்க தான் முக்கியம். நீங்க வேணா இந்த கம்பெனிய பார்த்துக்கங்க என்று மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்த கண்ணன் சந்தோஷத்தில் பொரித்து தள்ள, அவருடைய மகிழ்ச்சியைப் பார்த்த பிரகாசம் தானும் பெரிதாய் மகிழ்ந்தவராய் சொன்னார். சார், உங்களை பார்க்கறதுக்கு என் மனசு பூரிப்பாய் இருக்கு. இந்த அளவுக்கு நீங்க மகிழ்ச்சியா இருந்து நான் பார்த்ததே இல்ல. இந்த மகிழ்ச்சிக்கு நானும் ஒரு காரணம், என் மகனும் ஒரு காரணம் அப்படின்னு நினைக்கும்போது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆத்ம திருப்தி அது குடுக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா, ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார் என்று பிரகாசம் சொல்ல, மேலும் சிரித்துக்கொண்டே கண்ணன் கேட்டார். அட ஆர்டர் போடுங்க சம்மந்தி, உடனடியா செஞ்சு முடிக்கிறேன். இன்னும் ரிக்வெஸ்ட் அது இதுன்னு என்று கண்ணன் சொல்ல, மெதுவாக புன்னகைத்துக் கொண்டே பிரகாசம் சொன்னார். சார், ஒரு சம்மந்தியா தன்னுடைய மருமகனுடைய அப்பாவை எப்படி நடத்தணுமோ அதை விட 100 மடங்கு மரியாதையாகவும் சந்தோஷமாக நடத்துவேன்னு நீங்க ஆசைப்படுவதில் எந்தவித தப்பும் இல்லை சார். ஆனால் நான் திடீர்னு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எல்லாம் அடாப்ட் ஆகுறது சுத்தமா என்னால முடியாது. முதல்ல இருந்தே இதே கம்பெனில சீனியர் அக்கவுண்டன்ட்டா ஜாயின் பண்ணி, சீனியர் அக்கவுண்டன்ட்டா ஆகி, இப்போ இந்த ஹோல் கம்பெனியுடைய சீஃப் அக்கவுண்டன்ட்டா இருக்கேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேலே வந்த அந்த சந்தோஷமும், அந்த இலக்கை எட்டின அந்த தருணங்களும் என் வாழ்க்கையில் என்னைக்குமே நான் மறக்க முடியாதவை. என்னுடைய ரிட்டயர்மெண்ட் வரைக்கும் நான் இந்த கம்பெனியில் என்னுடைய போஸ்டிங்கிலேயே இருக்க விரும்புகிறேன் சார். என்னுடைய சாருடைய நம்பிக்கை பெற்ற ஒரு சீஃப் அக்கவுண்டன்ட்டா மட்டுமாகவே இருக்க விரும்புகிறேன். வீட்ல நான் உங்க சம்மந்தி தான். ஆனால் இங்கே என்னைக்குமே நீங்க எங்களுக்கு முதலாளி தான். நாங்க என்னைக்குமே உங்க தொழிலாளி தான். அப்படிதான் இருக்கணும்னு என்னுடைய ஆசை. எனக்காக ப்ளீஸ் இந்த ரிக்வெஸ்ட்ட நீங்க அப்ரூவ் பண்ணுங்க சார். எனக்காக நீங்க என்று பிரகாசம் சொல்லி முடிக்கும் முன்பே தன் கண்ணாடியை கழட்டி கையில் வைத்துக்கொண்டு கண்ணன் சொன்னார். நினைச்சேன் சம்மந்தி, உண்மையா உங்க கிட்ட இருந்து இப்படியெல்லாம் வார்த்தை வரும்னு தான் நினைச்சேன். ஆனாலும் என்னுடைய சம்மந்தியை எனக்கு கீழ ஒருத்தராய் இந்த கம்பெனில வச்சு பார்க்க எனக்கு மனசு கேட்கல. அதனால தான் உங்க ஆசைப்படி எந்த போஸ்டிங் வேணும்னாலும் மாத்திக்க சொல்லி இருந்தேன். ஆனா உங்களோட ஒர்க்கை, உங்களோட போஸ்டிங்கை நீங்க இவ்வளவு லவ் பண்றீங்கன்னு இப்ப எனக்கு தெரியுது. உங்களுடைய இந்த ஒழுக்கத்தையும், உங்களுடைய இந்த உணர்வும், உண்மையும் தான் உங்கள இந்த தூரத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அதே மாதிரி தான் என்னுடைய மருமகனும் இருப்பார் என்று நினைக்கும்போது எனக்கு இவ்வளவு நேரம் இருந்த சந்தோஷத்தை விட இன்னும் சந்தோஷம் அதிகமாக இருக்கு. இப்ப என்ன நீங்க வீட்ல சம்மந்தி, இங்க சீப் அக்கவுண்டன்ட் பிரகாசம் அவ்வளவுதானே என்று மெதுவாக புன்னகைத்துக் கொண்டே சொன்ன கண்ணன் மீண்டும் கண்ணாடியை அணிந்து கொண்டவராய் முகத்தை எப்போதும் போல் இயல்பாக வைத்துக்கொண்டு சொன்னார். சரி பிரகாசம், நீங்க உங்க அக்கவுண்டன்ட் வேலைய பார்க்கலாம். இந்த லேபர் பில்லுடைய மொத்த டீட்டெயில்ஸும் நீங்க சரி பார்த்துட்டு, என்ன ஏதுன்னு எனக்கு மெயில் பண்ணுங்க. நானும் ஒரு தடவை சரியா இருக்கான்னு பார்க்கிறேன் என்று எப்பொழுதும் ஹையர் போஸ்டிங்ல இருப்பவருக்கு எம்டியாக எப்படி பேசுவாரோ அப்படி கண்ணன் பேச பிரகாசத்தின் முகம் மலர்ந்தது. எஸ் சார், இன்னும் 1 மணி நேரத்துல உங்களுக்கு மெயில் பண்றேன் சார் என்று சொல்லிவிட்டு தலை வணங்கிய பிரகாசம் நிம்மதியாக எழுந்து வெளியேற, அவரையே பெருமிதத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் கண்ணன். கொஞ்சம் எம்டி நல்லா பழகிட்டா அப்படின்னாலே தன்னுடைய ஆதிக்கத்தை ஒரு அலுவலகத்தில் காட்டக்கூடிய ஆளுங்க நிரம்பி இருக்கிற இந்த காலத்துல எம்டிக்கே சம்மந்தியாகியும் தன்னுடைய வேலையை தான் பார்ப்பேன் அப்படின்னு அந்த கம்பெனிக்காக உண்மையாகவே உழைக்க வேண்டும் என்று நினைக்கிற இந்த மனுஷனை சம்மந்தியா அடைவதற்கு இப்படி ஒருத்தர் பெத்த ஒரு மகனுக்கு என் மகளை கட்டி வைக்கிறதுக்கு நான் உண்மையாகவே கொடுத்து வச்சிருக்கணும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார். தன்னுடைய செல்போனை எடுத்து திருமணத்திற்கு ஆக வேண்டிய பணிகளை எல்லாம் யார் யாருக்கு எதை பிரித்து கொடுக்க வேண்டுமோ அந்த பணிகளை மேற்கொண்டிருந்தார். அன்றைய மதிய வேலை நெருங்கிக் கொண்டிருக்க தன்னுடைய ராயல் என்ஃபீல்ட் பைக்கில் அந்த இண்டஸ்ட்ரியல் பைக்கு பார்க்கிங்கில் கொண்டு வந்து தன்னுடைய பைக்கை நிறுத்திவிட்டு லஞ்ச் பேக்குடன் இறங்கி வந்து கொண்டிருந்தான் விஜய்.
அலுவலகத்தில் அந்த மதிய இடைவேளையின் பொழுது தன்னுடைய அப்பாவிற்கு விஜய் சாப்பாடு ஊட்டிக் கொண்டு இருக்க, அந்த கேபினின் வெளியே நின்று, "எனக்கும் ஒரு வாய் கிடைக்குமா" என்று குரல் கொடுத்துக் கொண்டே இருவரையும் பார்த்து புன்னகைத்தவாறு கண்ணன் நின்றார். சட்டென்று எழுந்து நின்ற பிரகாசம், "சார் வாங்க சார். சாரி சார், நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள விஜய் அவனே சாப்பாடு போட்டுட்டு வந்துட்டான். வீட்ல பண்ற மாதிரியே இங்கேயும் ஊட்டிவிட ஆரம்பிச்சுட்டான். சாரி சார்" என்று பிரகாசம் சொல்ல, விஜயும் அந்த சாப்பாட்டு பிளேட்டை அப்படியே வைத்துவிட்டு மரியாதை நிமித்தமாக நின்றான். உள்ளே வந்த கண்ணன் இருவரையும் பார்த்து புன்னகைத்துக் கொண்டே சொன்னார். "விஜய், இப்பதான் ஆபீஸ்ல முதல் தடவை உங்களை நேரில் பார்க்கிறேன். நானே உங்களை நேரில் பார்த்து பேசணும்னு இருந்தேன். இப்பதான் சிசிடிவி கேமராவில் எதர்ச்சியாக பார்த்தபொழுது உங்களை பார்த்தேன். உடனே ஓடி வந்துட்டேன்" என்று கண்ணன் சொன்னார். "சார் கூப்பிட்டு இருந்தா நானே உங்க ரூமுக்கு வந்து இருப்பேனே" என்று விஜய் சொல்ல, விஜய் அருகில் வந்து விஜயை தட்டி கொடுத்து கண்ணன் சொன்னார். "அப்பாவும் மகனும் 2 பேரும் இந்த சாருங்கிற வார்த்தையை மாத்த மாட்டீங்க போல தெரியுது. உங்களை பார்த்த உடனே கூப்பிட்டு விடணும் எல்லாம் எனக்கு தோணல விஜய். சாரி. தோணலைங்க மாப்ள. உங்களை பார்த்த சந்தோஷத்தில் நான் ஓடி வந்துட்டேன்" என்று சொன்ன கண்ணன் சற்று தள்ளி நின்று இருந்த பிரகாசத்தை பார்த்து சொன்னார். "என்ன சம்மந்தி, அதுக்குள்ள உங்க மகன் ஊட்டிவிட ஆரம்பிச்சிட்டான் என்று இவ்வளவு சாதாரணமாக சொல்றீங்க? தலைக்கு மேல வளர்ந்த ஒரு மகன் தன்னுடைய அப்பாவுக்கு ஊட்டிவிடும் குடுப்பினையெல்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்படியெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். எத்தனை அப்பாக்கள் இதுக்காக ஏங்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு அந்த குடுப்பினை கிடைச்சிருக்கு. அதுக்கெல்லாம் குடுத்து வச்சிருக்கணும் பிரகாசம். நான் தான் நடுவுல வந்து சாப்பிடுவதை கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, என்னுடைய மாப்பிள்ளை பார்த்த சந்தோஷத்தில் ஓடி வந்துட்டேன்" என்று கண்ணன் சொன்னார். "அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க சார்" என்று பிரகாசம் சொல்ல, "சரி சம்மந்தி, சாப்பிட்டு முடிச்சிட்டு மாப்பிள்ளையை மட்டும் கொஞ்சம் ரூமுக்கு அனுப்பி விடுங்க" என்று கண்ணன் சொல்லிவிட்டு இருவரிடமும் விடை பெற்று சென்றார். "டேய், சாரு கூப்பிடுறாரு. நீ பிளேட்டை எடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ கரெக்டா 10 நிமிஷம் கழிச்சு அவரோட ரூமுக்கு போய் அவரை பாரு" என்று பிரகாசம் சொன்னார். "அப்பா, நான் போய் என்னப்பா பேசப் போறேன்" என்று விஜய் கேட்க, "ஏப்பா, மாமனார் மருமகன் 2 பேருக்கும் நடுவுல என்ன வேணும்னாலும் இருக்கலாம். அதுல எப்படிப்பா நான் தலையிடுவது" என்று நக்கலாக கேட்டுவிட்டு பிரகாசம் சிரிக்க, "அப்பா" என்றவாறு பிரகாசத்தை விஜய் முறைக்க, பிரகாசம் பெரிதாய் சிரித்தார். சரியாக அடுத்த 10 நிமிடம் கண்ணன் முன்பே விஜய் அவரின் அறையில் நின்று கொண்டிருக்க, சற்றே எழுந்து நின்றவராய் கண்ணன் தனக்கு முன்னே இருந்த சீட்டை விஜய்க்கு காட்டிவிட்டு அவரும் அமர்ந்தார். "வாங்க மாப்ள, என்னமோ தெரியல, உங்களை பார்த்ததிலிருந்து எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம்" என்று கண்ணன் சொல்ல, விஜயும் மெதுவாக புன்னகைத்துக் கொண்டே சொன்னான். "உங்களை பார்த்ததில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் சார்" என்றான் விஜய். "முறைப்படி இந்த விஷயத்தைப் பற்றியெல்லாம் உங்ககிட்ட நேர்ல வந்து தனியாக சந்தித்து பேசணும்னு இருந்தேன். இப்ப இந்த ஆபீஸ்ல வச்சு பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது" என்று கண்ணன் கேட்க வர, அதற்குள் அவரைப் பார்த்து, "அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். நோ ஃபார்மாலிட்டீஸ். நீங்க எதுவானாலும் இங்கேயே சொல்லுங்க சார்" என்றான் விஜய். "ரொம்ப நன்றி மாப்பிள்ள. என்னோட மகள் ஆதிராவைப் பத்தி ஒரு சில விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் இல்ல மாப்பிள்ள. என்னுடைய பொண்ணோட பாஸ்ட் லைஃப பத்தி நான் அப்பாகிட்ட பேசினேன். உங்ககிட்ட சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறேன்" என்று கண்ணன் சொன்னார். "சொன்னார் சார். உங்க பொண்ணு ஆதிராவைப் பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னார்" என்று விஜய் சொல்ல, "நல்லது மாப்பிள்ள. உங்ககிட்ட இதைப் பற்றி வெளிப்படையா பேசுறதுக்கு தயக்கமாக இருந்தாலும் பேசியாக வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் மாப்பிள்ள. ஆதிராவைப் பொறுத்தவரை அவ ஒரு பையனை காதலிச்சு இருக்கலாமே தவிர, மத்த பொண்ணுங்க மாதிரி எல்லாம் அந்த பையனோட அங்கங்க போறதோ" என்று ஆதிராவைப் பற்றி கண்ணன் ஏதோ சொல்ல வர, அதற்குள் மீண்டும் அவர் பேசுவதை இடைமறித்த விஜய், "சார், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். உங்க பொண்ணு பத்தின எந்தவிதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. ஏன்னா ஒரு பொண்ணு ஒருத்தனை காதலித்து அவனை இழந்துட்டா அப்படிங்கிறதையும், இனி அவங்க வாழ்க்கையில கல்யாணம், மறுபடியும் ஒரு காதல் எப்போ வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அப்பவே அவங்களோட கேரக்டரை பத்தி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையில ஒருத்தனை மட்டும் காதலிக்கணும்னு நினைச்சு வாழ்ற அவங்க அவங்களுடைய எல்லையை எப்பவும் மீறியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது சார். ஸோ, அதனால உங்க பொண்ணுக்கு நீங்க குடுக்க நினைக்கிற சர்டிபிகேட் எனக்கு தேவைப்படாது" என்று விஜய் பணிவோடு கண்ணனுக்கு எடுத்துச் சொல்ல, பெரிதாய் நெகிழ்ந்து போனார் கண்ணன். "நீங்க பண்பிலேயும் பாசத்திலேயும் மட்டும்தான் உயர்ந்தவன்னு நினைச்சேன். ஆனா அறிவிலும் பக்குவத்திலும் கூட ரொம்ப உயர்ந்தவராதான் இருக்கீங்க மாப்ள" என்று கண்ணன் சொல்ல, "அப்புறம் ஆதிரா என்னதான் அத்தனை காலேஜையே கட்டி ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரு சேர்மனாக இருந்தாலும் அவ ஒரு குழந்தை மாதிரி.
அன்போ, பாசமோ, கோவமோ எதுவா இருந்தாலும் அப்பப்ப அங்கேயே காட்டிடுவா. கொஞ்சம் கோவக்காரியும் கூட தான். ஆனாலும் ஆதிரா ரொம்ப நல்ல பொண்ணு மாப்பிள்ளை. அவளுக்கு தான் மிகப்பெரிய கோடீஸ்வரி என்கிற அகங்காரம் எப்பவும் எங்கேயும் இருந்ததில்ல. நம்மகிட்ட ஒர்க் பண்ற ஹையர் ஆஃபீசர்ஸ்ல இருந்து வீட்டு வேலைக்காரங்க வரைக்கும் எல்லோருக்கிட்டயும் ஒரே மாதிரி தான் நடந்துக்குவா. தப்பு ஏதாவது இருந்தாலும் அங்கேயே அப்பவே தட்டி கேட்டுடுவா. தனக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கல தான். தனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு தான். அப்படிப்பட்ட பொண்ணோட லைஃப்ல எங்கேயோ இருந்து ஒருத்தன் வந்தான். வந்த வேகத்திலே அவன் போய் சேர்ந்துட்டான். அவனுக்காக என் பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆகுற கண்டிஷன்ல இருந்துச்சு. ஒரு அப்பாவா நான் எப்படி அதையெல்லாம் பார்த்துட்டு விட முடியும்? என் மகளுக்கு எனக்கு அப்புறம் அவளை பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கைய அமைத்து கொடுக்கணும்னு நான் விரும்பினேன். அப்பாவுக்கு அப்பாவா, கணவனுக்கு கணவனா ஒருத்தன் கிடைக்கணும்னு நான் வேண்டாத கடவுள் இல்லை. அப்படி வேண்டின வேண்டுதலுக்கு கடவுள் கொடுத்த வரம் தான் நீங்க. என்று கண்ணன் எதிரில் அமர்ந்த விஜயைக் காட்டிச் சொல்ல, அவர் சொல்வதற்குள்ளாகவே அவருடைய கண் கலங்கின. சார், எதுக்கு இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம்? எங்க அப்பா எதை செய்தாலும் நான் மறுத்து பேசமாட்டேன். எப்படியும் ஒரு பொண்ணை என்னுடைய அப்பா தேர்ந்தெடுத்து என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க தான் போறார். அப்படி உங்க பொண்ணை தேர்ந்தெடுத்து கொடுத்து இருக்கார். நானும் மனதார சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டேன். அவ்வளவுதான் சார். நீங்க சொல்ற அளவுக்கு வரம் அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் தகுதியானவன்னு எனக்கு தெரியல சார். என்னுடைய குறிக்கோள், என்னோட வாழ்க்கை லட்சியம் இது எல்லாமே என் குடும்பம் மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் தான் சார். இந்த 2யும் தாண்டி எல்லாம் என் வாழ்க்கையில நான் எதையும் பெருசா ஆசைப்பட்டது இல்ல. பெருசா அடையணும்னு நினைச்சதும் இல்ல. எங்க அப்பா ரொம்ப ரொம்ப மரியாதை வச்சு மதிக்கிற ஒரு ஆளுனா அது நீங்களும் ஒருத்தர் தான். அப்படிப்பட்ட உங்களுக்காக எங்க அப்பா என்கிட்ட வந்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கும்பொழுது, அதுக்காக நான் ஒரு நொடி கூட யோசிக்கணும்னு எனக்கு தோணல. இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமா இஷ்டப்பட்டு தான் ஏத்துக்கிறேன். உங்க பொண்ணுக்கு ஓகேனா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. எனக்கும் சம்மதம் தான் சார். இதை பத்தி நீங்க எதுவும் என்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியமே இல்லை என்றான் விஜய். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாப்ள. உண்மைய சொல்லப்போனா எனக்கு உங்களை தூக்கி வச்சு கொண்டாடணும் போல தோணுது. அப்புறம் மாப்ள ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்று கண்ணன் சொல்ல, ப்ளீஸ் சார் சொல்லுங்க என்றான் விஜய். என் பொண்ணு ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணத்துக்கு அப்புறம் உடனே மொத்தமா மாறிடுவான்னு சொல்ல முடியாது. அவ முழுசா உங்களோட மனைவியா மனசளவுல மாறுவதற்கு ஒரு சில நாட்கள் எடுக்கலாம். ஏன்னா என்னுடைய வற்புறுத்தனால தான் அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்னுடைய பொண்ணை புரிஞ்சு நடந்துக்கிட்டு அவளை எப்படியாவது மனச மாத்தி உங்களோட மனைவியாக நீங்க மாத்திட்டா எனக்கு அதுவே போதும் மாப்ள. அவள் ஏதாவது பேச போய் நீங்க ஏதாவது கோவப்பட்டு உங்களுக்குள்ள எந்த மனஸ்தாபமும் வந்திடாம நீங்க தான் பார்த்துக்கணும் மாப்ள. முன்கூட்டியே என் பொண்ணு ஏதாவது உங்ககிட்ட தப்பா பேசிட்டாலோ, அதிக பிரசங்கியா நடந்துக்கிட்டாலோ அதுக்காக முன்கூட்டியே இப்பவே உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். எதுவா இருந்தாலும் எனக்காக இந்த மாமனாருக்காக கொஞ்சம் பொறுத்து போங்கன்னு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் மாப்ள. உங்களால் மட்டும் தான் என்னுடைய மகளை சந்தோஷமாக வச்சுக்க முடியும். அவளுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற முடியும் என்று கண்ணன் கண்ணீரோடு சொன்னார். ஐயோ சார்! என்ன சார் என்கிட்ட எல்லாம் போய் நீங்க இதையெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை சார். நான் பார்த்துக்கிறேன். உங்க பொண்ணை தானே சார் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் என்ன ராட்சசியவா கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க அதையெல்லாம் எதுவும் கவலைப்பட வேண்டாம் சார். நான் பார்த்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அவங்க கோவப்பட்டாலும் சரி, எடுத்து எறிஞ்சு பேசினாலும் சரி, நான் பொறுத்துக்கொள்கிறேன் சார். அவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு பொண்ணு மனச மாத்துறங்கிறது முடியாத காரியம் தான். ஸோ நீங்க கவலைப்படாதீங்க என்று விஜய் 20 நாட்களுக்கு முன்பு அந்த அலுவலகத்தில் பேசினது தான் அவன் தைரியமாக பேசிய கடைசி வார்த்தை. ஹலோ என்ன இன்னும் பாத்ரூம்குள்ளேயே கனவு கண்டுகிட்டு இருக்கியா? கதவை திறந்துவிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு என்று பாத்ரூமின் கதவை வெளியே இருந்து திறந்துவிட்ட ஆதிரா உள்ளே நின்று கொண்டு இருந்த விஜயை பார்த்து சொல்ல, விஜயும் மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான். அவன் மனதிற்குள் ஓடியதுதான் கண்ணனிடம் கடைசியாக பேசிய வார்த்தைகள் எல்லாம். எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் சார். எதுவானாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் சார். நான் உங்க பொண்ண தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். ராட்சசியவா கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்றெல்லாம் டயலாக் பேசிய நம்முடைய ஹீரோவுக்கு இப்போதுதான் நன்றாக புரிந்தது. அவன் கல்யாணம் செய்து இருப்பது ராட்சசியைதான் என்று. அதில் ஒரே ஒரு ஆறுதல் என்னவென்றால் அவள்
ராட்சசிதான் என்றாலும் மிக அழகான ராட்சசி. ஆதிரா பாத்ரூம் வெளியே இருந்து அழைத்ததும் பெருமூச்சு ஒன்றை விட்டுவிட்டு தலையை உதறியவாறு வெளியே வந்த விஜய் உடையை மாற்றி தேவதை போல் தயாராகி இருந்த ஆதிராவை பார்த்தவுடன் மனதுக்குள் அவள் அழகு விஜயை ஒரு புரட்டு புரட்டி எடுக்க, இருந்தாலும் அடுத்த நொடியே விஜய் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். அழகுனாலே ஆபத்துன்னு சும்மாவா சொன்னாங்க என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் அங்கிருந்து நகர்ந்து தன்னுடைய உடைகளை எடுத்தவன் அதை மாற்றுவதற்காக அந்த ஜீன்ஸ் பேண்டை கையில் தொங்கவிட்டவாறு அப்பொழுதுதான் யோசித்தான். இவளை வச்சுக்கிட்டு நாம மட்டும் எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியும் என்று யோசித்தவன் மெதுவாக திரும்பி ஆதிராவை பார்க்க, ஆதிரா அந்த நெற்றியில் அழகான ஸ்டிக்கர் பொட்டு ஒன்றை எடுத்து வைத்து கொண்டிருக்க, சரியாக விஜயை பார்த்தவள் சற்றென்று திரும்பி கேட்டாள். மிஸ்டர், என்ன இங்க பார்த்துட்டு இருக்க? என்ன வேணும் என்று ஆதிரா கேட்க, இல்லைங்க, நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் என்றான் விஜய். பண்ணிக்கோ, அதை எதுக்கு என்கிட்ட கேட்குற என்றாள் ஆதிரா. இல்லைங்க, உங்களை வச்சுக்கிட்டு என்று விஜய் ஏதோ சொல்ல வர, சற்றென்று எழுந்து நின்றவள் விஜயை முறைத்து கொண்டு கேட்டாள். ஓ சார், இப்போ என்ன சொல்ல வரீங்க? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் பாத்ரூம்குள்ளே நின்றுக்கிட்டு இருந்த மாதிரி இப்போ நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுனால நானும் பாத்ரூமுக்குள்ளே போய் நிற்கணுமா என்று ஆதிரா கேட்க, அப்படின்னு சொல்ல வரல, ஆனாலும் வேறு வழி என்று விஜய் கேட்க, அவனை தாறுமாறாய் முறைத்த ஆதிரா கேட்டாள். அது ஒரு பொண்ணு இங்கே நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதும் ஒரு ஆம்பளை இங்கே ட்ரெஸ் நின்று சேஞ்ச் பண்ணுறதும் ஒன்று அப்படிதானே என்று ஆதிரா கேட்க, ஏங்க, பையனாலும் பொண்ணுனாலும் 2 பேருக்கும் அது என்று ஏதோ விஜய் சொல்ல வர, ஸ்டாப் இட் நான்சென்ஸ், லூசு மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காத. இவர் பெரிய மன்மதன், இவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறத அப்படியே பார்த்து கண்ணு வைக்க போகிறாங்க. அப்படி ஓரமாக நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசி என்னை இம்சை பண்ணிட்டு இருக்காத, செம்ம டென்ஷன் ஆகிடுவேன் என்று ஆதிரா சொல்லிவிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளின் பக்கம் திரும்பி கொண்டாள். மனுஷன் நிம்மதியாக ஒரு ட்ரெஸ்ஸு கூட மாற்ற முடியல. போன ஜென்மத்தில் என்ன எல்லாம் பாவம் பண்ணி தொலைச்சேனோ, இந்த ராட்சசி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கேன் என்று முணுமுணுத்தவன் ஒரு வழியாக மறைந்து அவன் உடையை மாற்றினான். ஆதிரா இன்னும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியை பார்த்து கொண்டு தன் கூந்தலை சரி செய்து கொண்டு இருக்க, அவளது பின்னே சற்று தள்ளி நின்று கொண்டு விஜயும் தன் தலைமுடியை வாரினான். ஆதிராவுக்கு பின்னே விஜய் நின்று கொண்டிருப்பதை கண்ணாடியின் வழியாக அப்படியே பார்த்த ஆதிரா அவனை கண்டு கொள்ளாதவாறு தன் முகத்தில் எதையோ செய்து கொண்டு இருக்க, விஜயோ தன் தலையை வாரி கொண்டிருக்க, கண்ணாடியின் வழியாக அவளுடைய முகத்தை பார்த்து விடக்கூடாது என்று நினைத்தவன் அடுத்த நொடியே தோற்று போனவனான் ஆதிராவின் முகத்தை பார்க்க, அவன் கண்கள் ஆதிராவின் கண்களில் கரைந்து நின்றது. அதை பார்த்த ஆதிரா சற்றென்று கண்ணாடியில் இருந்து நகர்ந்து கொள்ள, சற்றென்று சுதாரித்த விஜயும் தான் எதையும் பார்க்கவில்லை என்பது போல தலையை வாரிக்கொண்டு அந்த ப்ளூ கலர் ஜீன்ஸையும் வயலட் கலர் ஷர்ட்டையும் அணிந்து ஹீரோ போல் நின்று கொண்டு இருக்க, ஆதிரா அவன் அருகில் வந்தாள். மிஸ்டர் விஜய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாம் ரூமை விட்டு வெளியே போக போகிறோம். இப்போ இங்கே நாம் நடந்து கொள்வதற்கும் வெளியே நாம் நடந்து கொள்வதற்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வெளியில நாம அதை வேற சொல்லி தொலைக்கணுமா? உனக்கு புரியுதுல்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ என்று ஆதிரா சொன்னாள். என்றான் விஜய். புரியுதுன்னு கேட்டா என்ன அப்படிங்கிற? தெளிவா வாயை திறந்து பதில் சொல்லு என்றாள் ஆதிரா. சரிங்க என்றான் விஜய் சற்று எரிச்சலாக. அப்பா கிட்ட நான் உன்கிட்ட சந்தோஷமா இல்லை, உன்னை பிடிக்காம உன்கிட்ட நடந்துக்கிறேன் அப்படிங்கிறதை சொல்லலாம்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ. அவர் அதை எப்படியாவது கண்டுபிடிச்சாருன்னு வச்சுக்கோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டியே, என்னை எதுவும் கொலை பண்ண போறீங்களா என்னன்னு, அது நடந்தாலும் நடக்கும் என்று சொன்ன ஆதிரா திரும்பி அறைக்கதவை நோக்கி நகர, விஜய் அப்படியே கண்களை அகல விரித்தவாறு நின்றான். ஆத்தி, கொலைகாரியா உள்ள இருக்கா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு விஜய் அவளை பின்தொடர்ந்தான். அவள் கொலைகாரிதான். ஆனாலும் அவள் அழகால் எத்தனை பேரை கொன்ற கொலைகாரி. அந்த அழகிய கொலைகாரியை, அந்த அழகான ராட்சசியை தன்னுடைய மனதால் விஜய் வெல்வானா? ராட்சசியை காதலிக்க வைத்து விடுவானான்னு பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெட்ரூமுக்குள் நடக்கிற எதுவும் என் அப்பாவுக்கு மட்டுமில்ல, வேற யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா உன்னை கொன்னுடுவேன் என்று ஆதிரா விஜயை மிரட்டிவிட்டு அந்த கதவை நோக்கி நகர, விஜயும் அவளையே கண்கள் அகல விரித்தவாறு பார்த்தவன்,
சரியான கொலைகாரியா இருப்பா போல தெரியுதே என்று யோசித்துக் கொண்டே அவளைப் பின்தொடர்ந்தான். ஆதிரா அந்த அறையின் கதவைத் திறந்து கொண்டே வெளியேறியதும் அங்கே மேற்தளத்தில் வட்டமான வராண்டாவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களில் 4, 5 பேர் ஆதிராவைப் பார்த்ததும் கத்தினார்கள். ஏ ஆதிரா அக்கா வந்துட்டாங்க என்று சொல்லிக்கொண்டே ஆதிராவை நோக்கி ஓடிவர, அவங்களைக் கத்திக்கொண்டே ஓடுவதைப் பார்த்த அவர்களுடைய பெற்றோர்கள், அதாவது ஆதிராவின் உறவினர்கள் பெண்களில் சிலர் கீழ்த்தளத்தில் இருக்க, அதில் 2, 3 பேர் மேல்தளத்தை நோக்கி வந்தார்கள். அங்கே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் அனைவருமே ஆதிராவின் திருமணத்திற்கு வந்த ஆதிராவின் உறவினர்களின் குழந்தைகள். ஆதிராவுக்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும் என்பதால் அவர்களிடம் விளையாடுவதும் சிரித்துப் பேசுவதும் என்று இருக்கும் காரணத்தினால் குழந்தைகள் பட்டாளத்திற்கு ஆதிரா என்றாலே ஒரு தனி குஷிதான். அக்கா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இவ்வளவு நேரம் அம்மாவும் கதவைத் தட்டி உங்களை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நீங்க வந்த அப்புறம் விளையாடலாம்னு மேலேயே விளையாடிக்கிட்டு இருந்தோம் என்று அந்த சிறுவர்களில் ஒரு 8 வயது மதிக்கத்தக்க சிறுமி ஒருத்தி சொல்ல, அடா அப்படியா, என்ன கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டாங்களா? யார் சொன்னா? நீ வந்து கதவைத் தட்டி கூப்பிட்டிருக்கலாம்ல, நான் உள்ள சும்மாதானே இருந்தேன் என்று ஆதிரா சொல்லிவிட்டு சிரிக்க, அதற்குள் ஆதிராவின் பின்னே வந்து விஜய் நிற்க, அந்த வாண்டுகள் விஜயைப் பார்த்ததும் சிரிக்க, விஜயும் சிரிக்க, அதில் ஒரு சிறுவன் கேட்டான், சும்மாதான் இருந்தீங்களா அக்கா? தெரிந்திருந்தால் நாங்க அப்பவே வந்து உங்களை கூப்பிட்டு இருப்போம். இவ்வளவு நேரம் விளையாடி இருக்கலாம். இப்ப பாருங்க எல்லோரும் கோவிலுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்க என்று அந்த சிறுவன் சொல்ல, பாத்தியா, நீங்க தானே தப்பு பண்ணிட்டீங்க. வந்து கூப்பிட்டு இருந்தா அக்கா உங்க கூட அப்பவே விளையாட வந்து இருப்பேன் என்று ஆதிரா அழகாக சிரிப்போடு அந்த சிறுவனை பார்த்து சொல்ல, அத்தை, நாங்க வந்து கூப்பிடலாம் தான் இருந்தோம். அப்பதான் அத்தை வந்து சொன்னாங்க, உங்க ரூமுக்கு வந்து உங்களை கூப்பிட்டா இதோ இந்த மாமா எங்களை அடிச்சிருவாருன்னு சொன்னாங்க. அதனால யாரும் கதவை தட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க என்று அந்த சிறுவன் விஜயை கை காட்டி சொல்ல, அந்த சிறுவனை மேலிருந்து கீழாக பார்த்த விஜய் மனதிற்குள் சொன்னான், ஏண்டா, நான் அவகிட்ட அடி ஒண்ணுதான் வாங்கல. கிட்டத்தட்ட என்னைய பேச்சாலே அடிச்சு தும்சம் பண்ணி குமுறு குமுறு குமுறி தாண்டா வெளியே கூட்டிட்டு வந்திருக்கா. இதுல நீங்க வந்து கதவை தட்டி நான் எங்கடா உங்களை அடிக்கிறது? சொல்லப்போனா நீங்க வந்து கதவை தட்டி இருந்தா கூட நான் காப்பாற்றப்பட்டு இருப்பனோ என்னமோ என்று முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு விஜய் மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருக்க, அந்த சிறுவன் விஜயை பார்த்து சொன்னான், பாருங்க அத்தை, இப்ப கூட அந்த மாமா என்னை முறைக்கிறார். கதவை தட்டியிருந்தா அவ்வளவுதான் என்று அந்த சிறுவன் சொன்னான். யாரு? நான் உன்னை முறைக்கிறேன். சரிதான்டா, சரிதான் என்றபடி அந்த சிறுவனை பார்த்த விஜய் மெதுவாக ஆதிராவை பார்க்க, ஆதிராவும் விஜயை குறு குறு என்று பார்த்து கொண்டிருந்தா. ஐயையோ, சின்னது கோர்த்து விட்டுருச்சு. இது எதுக்கு நம்மளை இப்படி பாக்குதுன்னு தெரியலையே என்று விஜய் யோசித்துக் கொண்டிருக்க, அந்த சமயம் அவனை காப்பாற்றும் விதமாக உறவுக்கார பெண்கள் 2 பேர் மேலேறி வந்தார்கள். ஆதிராவிடம் வந்து சிரித்துக் கொண்டே அவளுடைய கன்னத்தை பிடித்து கிள்ளி அவளை கிண்டலடித்துக் கொண்டு இருக்க, ஆதிராவும் உண்மையாகவே முதலிரவு அறையில் அவர்கள் நினைத்தது போன்றுதான் நடந்தது போல முகத்தை வெட்கப்பட்டவளாய் வைத்துக் கொள்ள, விஜய் அவளை ஆச்சரியமாகவும் அதே சமயம் அதிர்ச்சியாகவும் பார்த்தான். அடேங்கொக்கா மக்கா, என்ன நடிப்பு சாமி! உள்ளுக்குள்ள ஒரு கிங்காங் ட்ரெய்லரே ஓட்டிவிட்டு வெளியே வந்து சுந்தரம் நானும் சுந்தரி நீயும் பாட்டு உள்ள ஓடிக்கிட்டு இருந்த மாதிரி முகத்தை வச்சிருக்காளே என்று யோசித்துக் கொண்டிருக்க, அதற்குள் அந்த ஆதிராவின் உறவுக்கார பெண்களில் ஒருத்தி விஜயை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்னார், மாப்பிள்ளை, என்ன நைட்டு முழுசா உங்க மனைவியை ரசித்து பார்த்தது பத்தலையா? இப்பவும் உங்க மனைவி அப்படியே வச்ச கண்ணு வாங்காம நின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்க கீழே போய் சாப்பிடலாம், டைம் ஆச்சுல்ல என்று அந்த பெண் சொல்ல, ஆதிரா சற்றென்று திரும்பி விஜயை பார்க்க, நான் எங்கம்மா அந்த பொண்ணை பார்த்தேன்? ஐயோ, வரது போறதெல்லாம் என்னை கோர்த்து விடுறாங்களே என்று தனக்குள் புலம்பிய விஜய், நான் அப்படியெல்லாம் எதுவும் உங்களை பார்க்கல என்பது போல் கண்களை வைத்துக் கொண்டு இருக்க, ஆதிரா வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை விஜயை தாறுமாறாய் அதிர வைத்தது. என்னங்க, ஏன் அப்படி பார்க்குறீங்க? நீங்க சொல்லி தானே இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன். நீங்க சொல்லி உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டதுனால அந்த ட்ரெஸ்ஸையே பார்த்து இப்படி ரசிப்பீங்களா என்ன? பாருங்க எங்க அக்காலாம் எப்படி கிண்டல் பண்றாங்க. சரி வாங்க கீழே போலாம், அப்பா வெயிட் பண்ணுவார் என்று ஆதிரா சொல்ல, ஒரு நொடி அதிர்ச்சியில் நின்றான் விஜய். என்னது, நம்ம கிட்ட தான் பேசுறாளா இல்ல பின்னாடி வேற யாராவது இருக்காங்களா என்று நினைத்தவன் ஒருமுறை திரும்பி பார்த்துவிட்டு பின்னே யாரும் இல்லை என்று உறுதி செய்தவன், நம்மிடம்தான் இப்படி பேசினாளா
இவளுக்கு இப்படியெல்லாம் கூட பேசத் தெரியுமா என்று அதிர்ந்து கொண்டே நிற்க, அட வாங்க போலாம் என்று சொன்ன ஆதிரா, விஜய் சற்றும் எதிர்பாராத நொடியில் அவன் கையைப் பற்றினாள். ஆம், ஆதிரா எதிர்பாராத பரிசம் விஜய் திக்குமுக்காடச் செய்தது. சில்லென்று இருந்த அவளின் உள்ளங்கை விஜயின் மணிக்கட்டைப் பிடித்து இழுத்துச் செல்ல, தன்னை இழுத்துக் கொண்டு முன்னே நகர்ந்து செல்லும் அந்த தேவதை பரிசம் விஜயின் மனதிற்குள் அங்கு இல்லாத ஒரு நந்தவனத்திற்குள் பூக்களின் அணிவகுப்பின் நடுவில் நுழைந்து செல்வது போன்று இருந்தது. அந்தப் பெண்கள் அவர்களுடன் நடந்து வர, ஆதிரா விஜயின் கையைப் பிடித்துக் கொண்டு நகர்ந்து போக, அவள் நடக்கும்போது ஆங்காங்கே அந்த ஃபேனின் இம்சையால் அவளின் கூந்தல் மெதுவாகப் பறக்க, அந்தக் கூந்தல் முடிகள் சிலர் விஜயின் முகத்தில் அலைபாய்ந்து தொட்டு நகர்ந்து செல்ல, ஆதிராவின் கூந்தல் மணமும் அவள் அந்த ஹேர் ஸ்ப்ரேயின் வாசமும் விஜய்க்குள் இதுவரை இல்லாத ஏதோ ஒரு புதிய உணர்வுகளையும் மாற்றங்களையும் உண்டாக்கிக் கொண்டிருக்க, வாயடைத்துப் போனவனாய் அந்தச் சிலையின் பின் நடந்து கொண்டு இருந்தான். அந்த பிரம்மாண்டமான கார்பெட் விரித்து இருந்த மாடிப்படிகளின் வழியே ஆதிரா இறங்கி வர, அவளின் கைப்பிடியில் தன் கையை ஒப்படைத்தவாறு அவளின் பின்னே அருகில் நடந்து வந்து கொண்டு இருக்கும் விஜயைப் பார்த்த கண்ணனுக்கோ, அத்தனை பேரும் முன்னே யார் என்ன நினைத்தால் என்ன, இருவருக்கும் தன் கைகளால் திஷ்டி எடுத்துவிட வேண்டும் என்பது போல தோன்றிக் கொண்டு இருக்க, மனம் நெகிழ்ந்தவராய் தன் மார்பின் மீது தன் கைகளை வைத்து தன் சந்தோஷத்தை அவருக்கே அவரே பகிர்ந்து கொண்டார். ஆதிராவும் விஜயும் கீழே வந்து கண்ணனுக்கு முன்னே நிற்க, ஆதிரா தன் அப்பாவின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க, விஜயும் சட்டென்று காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். எழுந்திருங்க மாப்பிள்ளை, 100 வருஷம் நீங்க நினைச்சது எல்லாம் பெற்று, அத்தனை சுகங்களையும் அத்தனை சந்தோஷத்தையும் பெற்று நல்லபடியா வாழணும் என மனசார ஆசீர்வதிக்கிறேன் என்று விஜயின் தலையின் மீது தன் கையை வைத்து ஆசீர்வாதம் செய்த கண்ணன் தன் மகளின் பக்கம் திரும்பினார். அம்மாடி என் தங்கமே, என் மனசு குளிர்ந்து போச்சுமா என்று சொன்ன கண்ணன் ஆதிராவின் அருகில் வந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டார். ஆதிராவும் சிரித்துக்கொண்டே தன் அப்பாவை கட்டிப்பிடித்துக் கொள்ள, அங்கிருந்த அனைவரும் கண்ணனையும் ஆதிராவையும் பார்த்து ஆனந்த கண்ணீருக்கு தயாராகிக் கொண்டிருக்க, அதை அனைத்தையும் சுற்றி பார்த்த விஜய் மட்டும் நிஜமா கண்ணீருக்கு தயாராகிக் கொண்டிருந்தான். சார், அது ஆக்டிங் சார், உங்க பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லைங்க சார், அவ சரியான ராட்சசி சார் என்றெல்லாம் சத்தமாக அங்கேயே கத்த வேண்டும் என்று தோன்ற, அது எல்லாம் கனவில் மட்டுமே நடத்தி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட விஜய் பேசாமல் நின்று கொண்டு இருக்க, அவன் எதையோ சொல்ல வருவதற்குத் தயாராக நின்று கொண்டு இருப்பதைப் போன்று அவன் முகத்தைப் பார்த்து புரிந்து கொண்ட கண்ணன் சட்டென்று அவன் பக்கம் திரும்பியவாறு கேட்டார். மாப்பிள்ளை, நீங்க ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ள நான் ஆதிரா கிட்ட பேசிட்டு இருந்தேன். சொல்லுங்க மாப்பிள்ளை என்று கண்ணன் கேட்க, விஜயும் தன் அப்பா கண்ணனையும் பார்த்த ஆதிரா, விஜய் எதையாவது உளறி விடுவானோ என்று நினைத்தவள் சட்டென்று இடைமறித்தாள். அப்பா, அவருக்கு காலையிலேருந்து செம பசின்னு சொல்லிட்டே இருந்தாரு. டிஃபன் ரெடியா ஆயிடுச்சா, என்ன ஏதுன்னு கேளு அப்படின்னு சொன்னாரு. நான் தான் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட போலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அவர் ரொம்ப பசியில இருக்காரு, வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் என்று ஆதிரா சொன்னாள். அச்சச்சோ, என்னம்மா சொல்ற, மாப்பிள்ளைக்கு அவ்வளவு பசியா, வந்தவுடனே அதை சொல்றது இல்லையா, பாரு நான் இங்கேயே நின்னு பேசிட்டு இருக்கேன், மாப்பிள்ளை வாங்க முதல்ல சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு தன் மருமகளையும் மகளையும் அழைத்து கொண்டு வேகமாக டைனிங் ஹாலை நோக்கி கண்ணன் நகர, மாப்பிள்ளைக்கு பசிக்கிறதா, உடனடியாக அனைத்தையும் எடுத்து வைங்க என்று வேலைக்காரர்களும் பரபரப்போடு பறந்து கொண்டிருக்க, எதுவும் நடக்காதது போல் தன் அப்பாவோடு சேர்ந்து நடந்து செல்லும் ஆதிராவை பார்த்த விஜய்க்கு தனக்கு பிடித்த டியூனில் சாதாரண ஒரு பாடலான அந்த பாடல் வரிகள் ஒலித்தன. விடுதலையா இந்த வாழ்க்கை, விடை தருவார் யாரோ, எனது கை என்னை அடிப்பதோ, எனது விரல் கண்ணைக் கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் 6 குளமாக மாறியதோ. இந்த பாடல் வரிகள் விஜயின் மனதிற்குள் புகுந்து ரிப்பீட் மோடில் கேட்டுக் கொண்டிருக்க, ஆதிராவின் இன்னொரு முகத்தைப் பார்த்தவன், சிறந்த இசையமைப்பாளரா நம்ம ஆகுறோமோ இல்லையோ, ஆனா சிறந்த நடிகருக்கான விருது வாங்குவதற்கு அத்தனை அம்சமும் பொருந்தி இருக்குது இந்த பொண்ணுக்கு தான்டா என்று மனதிற்குள் நினைத்தவன், கண்ணனின் பின்னே வந்து அந்த டைனிங் டேபிளில் அமர, அவர்கள் வீட்டு வேலைக்காரி லீலா வந்து பரிமாற ஆரம்பித்தார். லீலா, நீ நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் கவனி, இங்கே நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்ன கண்ணன் விஜயையும் ஆதிராவையும் அருகருகே உட்கார சொல்லிவிட்டு
பிளேட்டை எடுத்து வைத்து அவர்களுக்கு பரிமாறத் தொடங்கினார். ஐயோ சார், நீங்க எதுக்கு சார் இதெல்லாம் என்று விஜய் கேட்க, அட சும்மா இருங்க மாப்ள, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எல்லாம் நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். நீங்க இந்த விஷயத்துல 2 பேரும் தலையிடக்கூடாது. நான் ஆசைப்பட்டது என்னென்ன செய்யணும்னு நினைச்சேனோ அதையெல்லாம் என் கையால செய்வேன். நான் கூடவே இருந்து செய்வேன். நீங்க 2 பேரும் எதுவும் சொல்லக்கூடாது என்று சொன்னவர் 2 பிளேட்டுகளையும் எடுத்து வைத்து அதில் ஆளுக்கு 2 இட்லியை வைத்தவர் விதவிதமாக வைக்கப்பட்டிருந்த சட்னி சாம்பாரை எடுத்து தன் முன்னே வைத்து பரிமாற ஆரம்பித்திருந்தா. அப்பா நீங்களும் உட்காருங்க, சேர்ந்து சாப்பிடலாம் என்று ஆதிரா சொல்ல, இல்ல ஆதிரா, நீயும் மாப்பிள்ளையும் சாப்பிடுங்க. நீங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிளாக் காஃபி குடிச்சேன் என்று சொன்ன கண்ணன் தன்னுடைய மகளுக்கும் மருமகளுக்கும் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் அழகை பார்த்து ரசித்தவாறு அவர்களின் தேவை என்ன என்று புரிந்து கொண்டு அவர்களுக்கு பரிமாறிக் கொண்டிருந்தார். எத்தனை கோடி அதிபதியாக இருந்தால் என்ன, தன்னுடைய மகளுக்கும் மாப்பிள்ளைக்கும் தன் கையாலேயே பரிமாறுகிறார். பாத்தியா, இதுதான் பாசம். ஆமா, காசு பணம் எல்லாம் பாசத்துக்கு முன்னாடி எம்மாத்திரம். அதுதான் சொல்றாங்க, ஆண்டியா இருந்தாலும் அரசனா இருந்தாலும் அவங்கவங்க பிள்ளைங்களுக்கு முன்னாடி அவங்களும் ஒரு குழந்தை தான் அப்படிங்கிறது நம்ம முதலாளி இவ்வளோ சந்தோஷமா இருந்து நாம பார்த்ததே இல்லை. எப்போ ஆதிராமா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களோ அப்பத்திலிருந்து முதலாளி இப்படிதான் இருக்கார். அது மட்டுமா, அவர் சந்தோஷமா இருக்கிறதுனால நமக்கெல்லாம் சம்பளத்தை இதுக்காகவே உயர்த்தி கொடுத்து இருக்கிறார். நமக்கு மட்டுமில்ல, ஒட்டுமொத்த கம்பெனிக்குமே இன்கிரிமெண்ட் போட்டு இருக்காராம். அதுவும் டபுள் இன்கிரிமெண்ட் என்று அங்கே இருந்த உறவுக்காரர்களும் பணியாட்களும் என்று டைனிங் ஹாலில் தன்னுடைய மகளுக்கும் மருமகளுக்கும் தானே பரிமாறிக் கொண்டிருப்பதை பார்த்து மூக்கில் மேல் விரல் வைத்து கொண்டிருந்தனர். மாப்பிள்ளை இந்தாங்க, ஒரே ஒரு சப்பாத்தியை போட்டுக்கங்க என்று கண்ணன் சப்பாத்தியை நிரப்பியிருந்த அந்த பீங்கான் தட்டை கையில் எடுத்து விஜய்க்கு ஒரு சப்பாத்தி எடுத்து வைப்பதற்காக அருகில் வர, சார் இல்ல சார், எனக்கு போதும் என்று விஜய் சொல்ல, கண்ணனுக்கு தன் மாப்பிள்ளையை எப்படியாவது ஒரு சப்பாத்தியை சாப்பிட வைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்க, அதை பார்த்த ஆதிரா சொன்னாள், அப்பா நீங்க வைங்க, அதெல்லாம் அவர் சாப்பிடுவார். ஏங்க, எதுக்காக இப்ப ஒரு சப்பாத்தி சாப்பிடுறதுக்கு இவ்வளோ போர்க்களம் பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. நீங்களா சாப்பிட்றீங்களா, இல்ல நான் ஊட்டி விடவா என்று ஆதிரா சொல்ல, தன்னுடைய மகள் உரிமையாக தன்னுடைய மருமகனிடம் பேசுவதை பார்த்து உள்ளம் உள்ளம் மகிழ்ந்து போன கண்ணன் தன் நினைத்த அனைத்துமே நடந்து விட்டதாக உள்ளுக்குள் பூரித்து போனவராய் நின்று கொண்டு இருக்க, விஜய் ஆதிராவை பார்த்தபடி அடேங்க அப்பா என்று ஆதிராவை பார்த்து கொண்டே இருக்க, ஆதிரா அதற்குள் இட்லியை சிறிது எடுத்து தன் வாயில் போட்டு கொண்டவள் தன்னை பார்த்து கொண்டிருக்கும் விஜயை பார்த்து திருப்பி கேட்டாள், என்ன என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? இப்ப அந்த ஒரு சப்பாத்தியை சாப்பிட போறீங்களா, இல்லை இன்னும் 2 சப்பாத்தி அப்பாவை வைக்க சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு ஆதிரா சிரிக்க, ரோபோட்டை போல் தலையை திருப்பிய விஜய் எதுவும் பேசாமல் கீழே தட்டை குனிந்து பார்த்து அந்த சப்பாத்தியை சாப்பிடத் தொடங்கினான். அதே சமயம் மருமகளையும் மகளையும் பார்த்து ரசித்து கொண்டும் சிரித்து கொண்டும் அந்த கண்ணனின் செல்போன் ரிங் டோனை வெளியிட, யார் அழைப்பது என்று எடுத்து பார்க்க முகம் மலர்ந்தார். அட சம்மந்தி தான் லைன்ல வரார் என்று சொல்லிக்கொண்டே தன் செல்போனை அட்டன் செய்து காதில் பொருத்தினார் கண்ணன். சம்மந்தி சொல்லுங்க என்று குரல் கொடுக்க, மறுமுனையில் பிரகாசம் பேசினார். குட் மார்னிங் சார். சார், ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்ச். நானும் பாக்கியும் யாழ்னியும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் கோவிலுக்கு போகலாம்னு இருந்தோம். நாங்க அவ்வளவு தூரம் வந்துட்டு வரத்துக்கு இப்படியே பக்கத்துல கார் எடுத்துட்டு வந்துடும். நீங்க விஜயும் ஆதிராமாவையும் கூட்டிட்டு கோவிலுக்கு வந்துடுங்க சார். நாங்க இப்படியே வந்துடுறோம் என்று பிரகாசம் சொன்னார். அட, நான் டிஃபனுக்கு இங்கேயே வந்துடுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேனே. சரி பரவாயில்ல, விடுங்க சம்மந்தி. நீங்க அப்படியே வந்துடுங்க. நானும் மாப்பிள்ளையும் ஆதிராவும் இங்கிருந்து இப்படியே கோவிலுக்கு வந்துடுவோம். இப்பதான் மாப்பிள்ளையும் ஆதிராவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா ஒரு 20 நிமிஷத்துல கிளம்பிடுவோம் என்று கண்ணன் சொல்லிவிட்டு போனை கட் செய்துவிட, விஜயை பார்த்து சொன்னார், அப்பா தான் கூப்பிட்டு இருந்தார் மாப்பிள்ளை, கோவிலுக்கு அப்படியே வந்துடுறேன்னு சொன்னார். நாம இங்கிருந்து இப்படியே கிளம்பிடலாம் என்று கண்ணன் சொல்ல, சரிங்க சார் என்றான் விஜய். ரொம்ப நாள் வேண்டுதல் மாப்பிள்ளை. ஆதிராக்கு உங்களை மாதிரி இப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளை கிடைக்கணும்னு தான் வேண்டுதல் வச்சு இருந்தேன். அந்த கருமாரி அம்மனுக்கு எனக்கு வரப்போற மாப்பிள்ளையோட கையால 50 பவுன்ல நகை சாத்துறதா வேண்டி இருந்தேன். இப்ப நிறைஞ்ச மனசோடு அந்த வேண்டுதலை நிறைவேற்றப் போறேன். உங்க கையால அந்த அம்மனுக்கு எனக்கு மட்டும் இல்ல, உங்க அப்பாவுக்கும் ஆதிராவுக்கும் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டா
இதுக்கு மேலே எல்லோருக்கும் என்ன வேணும் என்று சொல்லி அந்த கருமாரி அம்மனை நினைத்து கண்ணன் மனதில் வேண்டிக் கொண்டிருக்க, விஜயோ அந்த சப்பாத்தியை தொண்டைக்குள் இறக்க முடியாமல் மனதுக்குள்ளேயே வேறு வழியின்றி பேசிக்கொண்டான். அந்த அம்மன் உங்க எல்லோருக்கும் நல்லது பண்ணிட்டான்னு நீங்க சொல்றீங்க சார். ஆனா என்னை கைவிட்டுட்டாளே என்றபடி வெறுப்போடு மீதம் இருந்த சப்பாத்தியை சிரமப்பட்டு அவன் வயிற்றில் அனுப்ப ஆரம்பித்தான். இவர்கள் இருவருடையும் சண்டை நிறைந்த காதல் ஸ்டோரி செம்ம சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணி கேளுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.